இனிமைமிகு பாடல் அதிகாரம் 5. என் தோட்டத்திற்கு நான் வந்துள்ளேன். என் தங்காய், என் மணமகளே, என் வெள்ளை போளத்தையும் நறுமணப் பொருளையும் சேகரிக்கின்றேன். என் தேனையும் தேனடைகளையும் உண்கின்றேன். என் திராட்சை ரசத்தையும் பாலையும் பருகுகின்றேன். தோழர்களே, உண்ணுங்கள், குடியுங்கள். அன்பர்களே, நிறைவாய் பருகுங்கள். பாடல் 17. தலைவி கூற்று. நான் உறங்கினேன், என் நெஞ்சமோ விழித்திருந்தது. இதோ என் காதலர் கதவை தட்டுகின்றார். கதவை திற, என் தங்காய், என் அன்பே, என் வெண்புறாவே, நிறை அழகே. என் தலை பனியால் நனைந்துள்ளது. என் தலைமயிர்ச் சுருள் இரவு தூறலால் ஈரமானது. என் ஆடையை களைந்து விட்டேன், அதனை நான் மீண்டும் உடுத்த வேண்டுமோ? என் கால்களை கழுவியுள்ளேன், அவற்றை நான் மீண்டும் அழுக்குப்படுத்தவோ? என் காதலர் கதவு துளை வழியாக கையை விட்டார். என் நெஞ்சம் அவருக்காக துள்ளிற்று. எழுந்தேன் நான், காதலருக்கு கதவு திறக்க. என் கையில் வெள்ளை போளம் வடிந்தது. என் விரல்களில் வெள்ளை போளம் சிந்திற்று. தாழ்பால்களின் பிடிகளில் சிதறிற்று. கதவை திறந்தேன் நான் என் காதலருக்கு. என் காதலரையோ காணவில்லை, அவர் போய்விட்டார். என் நெஞ்சம் அவர் குரலை தொடர்ந்து போனது. அவரை தேடினேன், அவரை கண்டேன், அள்ளேன். அவரை அழைத்தேன், அவரிடமிருந்து பதிலே இல்லை. ஆனால் என்னை கண்டார்கள் சாம காவலர்கள், நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள். அவர்கள் என்னை அடித்து காயப்படுத்தினார்கள். என் மேலாடையை பறித்து கொண்டார்கள். கோட்டை சுவரின் காவலர்கள் அவர்கள். எருசலேம் மங்கையரே, ஆணையிட்டு சொல்கிறேன், என் காதலரை காண்பீர்களாயின் அவரிடம் என்ன சொல்வீர்கள்? காதல் நோயுற்றேன் நான் என அவரிடம் சொல்லுங்கள். பெண்களுக்குள் பேரழகியே, மற்ற காதலரினும் உன் காதலர் எவ்வகையில் சிறந்தவர்? இவ்வாறு எங்களிடம் ஆணையிட்டு கூறுகின்றாயே. மற்ற காதலரினும் உன் காதலர் எவ்வகையில் சிறந்தவர்? என் காதலர் ஒளிமிகு சிவந்த மேனியர், 10,000 பேர்களில் தனித்து தோன்றுவார். அவரது தலை பசும் பொன், தலைமுடி சுருள் சுருளாய் உள்ளது, காகம் போல் கருமை மிக்கது. அவர் கண்களோ வெண்புறாக்கள் போன்றவை, பாலில் குளித்து நீரோடைகளின் அருகே கரையோரங்களில் தங்கும் வெண்புறாக்கள் அவை. அவர் கன்னங்கள் நறுமணமிக்க நாற்றங்கால்கள் போல்வன, நறுமணம் ஆங்கே கமழ்கின்றது. அவருடைய இதழ்கள் லீலி மலர்கள், அவற்றினின்று வெள்ளை போளம் சொட்டு சொட்டாய் வடிகின்றது. அவருடைய கைகள் உருண்ட பொன் தண்டுகள், அவற்றில் மாணிக்க கற்கள் பதிந்துள்ளன. அவரது வயிறு யானை தந்தத்தின் வேலைப்பாடு, அதில் நீலமணிகள் பொதிய பெற்றுள்ளன. அவருடைய கால்கள் பளிங்கு தூண்கள், தங்க தளத்திலே அவை பொதிந்துள்ளன. அவரது தோற்றம் லெபனோனுக்கு இணையானது, கேதுரு மரங்கள் போல் தலைச்சிறந்தது. அவரது வாய் இணையற்ற இனிமை, அவர் முழுதும் விரும்பத்தக்கவர். எருசலேம் மங்கையரே, இவரே என் காதலர், இவரே என் நண்பர். இனிமைமிகு பாடல் அதிகாரம் 6. பெண்களுக்குள் பேரழகியே, உன் காதலர் எங்கே போனார்? உன் காதலர் எப்பக்கம் திரும்பினார்? உன்னோடு சேர்ந்து நாங்களும் அவரை தேடுவோம். என் காதலர் தம் தோட்டத்திற்கும் நறுமண நாற்றங்கால்களுக்கும் போனார். தோட்டங்களில் மேயவும் லீலி மலர்களை கொய்யவும் சென்றுள்ளார். நான் என் காதலர்க்குரியவள், என் காதலர் எனக்குரியர்.
லீலிகளின் நடுவில் அவர் மேய்கின்றார். பாடல் 18. தலைவன் கூற்று. என் அன்பே, நீ திர்சாவைப் போல் அழகுள்ளவள், எருசலேமைப் போல் எழில் நிறைந்தவள், போரணி போல் வியப்பார்வம் ஊட்டுகின்றாய். என்னிடமிருந்து உன் கண்களை திருப்பிக்கொள், அவை என்னை மயக்குகின்றன. கிளையாதின் மலைச்சரிவில் இறங்கி வரும் வெள்ளாட்டு மந்தை போன்றது உன் கூந்தல். உன் பற்களோ குளித்து கரையேறும் பெண் ஆடுகளின் மந்தை போல்வன. அவை யாவும் இரட்டை குட்டி ஈன்றவை, அவற்றுள் ஒன்றேனும் மலடு இல்லை. முகத்திரையின் பின்னிருக்கும் உன் கன்னங்கள் பிளந்த மாதுளம்பழம் போன்றவை. பாடல் 19. தலைவன் கூற்று. அரசியர் 60 பேர், வைப்பாட்டியர் 80 பேர், இளம்பெண்டீர் எண்ணிறந்தோர். என் வெண்புறா, அழகின் வடிவம் அவள் ஒருத்தியே. அவள் தாய்க்கும் அவள் ஒருத்தியே. அவளை பெற்ற அன்னைக்கு அவள் அருமையானவள். மங்கையர் அவளை கண்டனர், வாழ்த்தினர். அரசியரும் வைப்பாட்டியரும் அவளை புகழ்ந்தனர். யாரிவள்? வைகறை போல் தோற்றம், திங்கள் போல் அழகு, ஞாயிறு போல் ஒளி, போரணி போல் வியப்பார்வம். யாரிவள்? பாடல் 20. தலைவன் கூற்று. வாதுமை சோலைக்குள் சென்றேன், பள்ளத்தாக்கில் துளிர்த்தவற்றை பார்க்க போனேன். திராட்சை பூத்துவிட்டதா என்றும் மாதுளைகள் மலர்ந்தனவா என்றும் காணச் சென்றேன். என்னவென்றே எனக்கு தெரியவில்லை. மகிழ்ச்சியில் மயங்கினேன். என் இளவரசருடன் தேரில் செல்வது போல் நான் உணர்ந்தேன். பாடல் 21. கண்டோர் கூற்று. உரையாடல். திரும்பி வா, திரும்பி வா, சூலாமியலே, திரும்பி வா, திரும்பி வா. நாங்கள் உன்னை பார்க்க வேண்டும். 2 பாசறைகள் நடுவில் ஆடுபவளை பார்ப்பது போல் சூலாமியலை நீங்கள் ஏன் நோக்க வேண்டும்? இனிமைமிகு பாடல். அதிகாரம் 7. அரசில மகளே, மிதியடி அணிந்த உன் மெல்லடிகள் எத்துணை அழகு. உன் தொடைகளின் வளைவுகள் அணிகலனுக்கு இணை. கைதேர்ந்த கலைஞனின் வேலைப்பாடு. உன் கொப்புள் வட்ட வடிவ களம், அதில் மதுக்கலவைக்கு குறைவே இல்லை. உன் வயிறு கோதுமை மணியின் குவியல், லீலிகள் அதை வேலியிட்டுள்ளன. உன் கொங்கைகள் இரண்டும் 2 மான்குட்டிகள் போன்றவை, கலைமானின் இரட்டை குட்டிகள் போன்றவை. உன் கழுத்து தந்தத்தால் ஆன கொத்தளம் போன்றது. உன் கண்கள் எஸ்போனின் குளங்கள் போன்றவை, பத்ரபீம் வாயிலருகே உள்ள குளங்கள் போன்றவை. உன் மூக்கு லெபனோனின் கோபுரத்திற்கு இணை, தமஸ்கு நகரை நோக்கியுள்ள கோபுரத்திற்கு இணை. உன் தலை கர்மேல் மலை போல் நிமிர்ந்துள்ளது. உன் கூந்தல் செம்பட்டு போன்றது. அதன் சுருள்களுள் அரசனும் சிறைப்படுவான். பாடல் 22. தலைவன் கூற்று. அன்பே, இன்பத்தின் மகளே, நீ எத்துணை அழகு, எத்துணை கவர்ச்சி. இந்த உன் வளர்த்தி பேரிச்ச மரத்திற்கு நிகராகும். உன் கொங்கைகள் இரண்டும் அதன் குலைகளாகும். ஆம், பேரிச்ச மரத்தின் மேல் நான் ஏறுவேன், அதன் பழக்குலைகளை பற்றிடுவேன் என்றேன். உன் கொங்கைகள் திராட்சை குலைகள் போல் ஆகுக. உன் மூச்சு கிச்சிலி போல் மனம் கமழ்க. இதழ்களுக்கும் பற்களுக்கும் மேலே மென்மையுடன் இறங்கும்
இனிமைமிகு திராட்சை ரசம் போன்றவை உன் முத்தங்கள். பாடல் 23. தலைவி கூற்று. நான் என் காதலர்க்குரியவள், அவர் நாட்டம் என் மேலே. வாரும் என் காதலரே, வயல்வெளிக்குப் போவோம், மறுதோன்றிகள் நடுவில் இரவை கழிப்போம். வைகரையில் திராட்சை தோட்டத்திற்குப் போவோம். திராட்சை கொடிகள் துளிர்த்தனவா? அவற்றின் மொட்டுகள் விரிந்தனவா? மாதுளை மரங்கள் மலர்ந்தனவா என்று பார்ப்போம். அங்கே உம்மேல் என் காதலை பொழிவேன். காதற் கனிகளின் மனம் கமழ்கின்றது. இனியவை அனைத்தும் நம் கதவருகள் உள. புதியனவும் பழையவனுமான இனிய கனிகளை என் காதலரை உமக்கென்றே நான் சேர்த்து வைத்துள்ளேன். இனிமைமிகு பாடல். அதிகாரம் 8. பாடல் 24. தலைவி கூற்று. நீர் என் உடன்பிறப்பாக இருந்திருக்க கூடாதா? என் அன்னையிடம் பால் குடித்தவராய் இருந்திருத்தலாகாதா? தெருவில் கண்டாலும் நான் உம்மை முத்தமிடுவேனே. அப்போது எவருமே என்னை இகழமாட்டார். உம்மை என் தாய் வீட்டுக்கு கூட்டி வருவேன். எனக்கு கற்றுத்தந்த அன்னையின் மனைக்குள் கொணர்ந்திடுவேன். மணமூட்டிய திராட்சை ரசத்தை உமக்கு குடிக்க கொடுப்பேன். என் மாதுளம் பழச்சாற்றை உமக்கு பருகத் தருவேன். இடக்கையால் அவர் என் தலையை தாங்கிக் கொள்வார், வலக்கையால் அவர் என்னை தழுவிக் கொள்வார். எருசலேம் மங்கையரே, ஆணையிட்டு கூறுகின்றேன், காதலை தட்டி எழுப்பாதீர். தானே கனியும் வரை அதை தட்டி எழுப்பாதீர். யார் இவள்? பாலை வெளியினின்று எழுந்து வருபவள். தன் காதலர் மேல் சாய்ந்து கொண்டு வருபவள் யார் இவள்? பாடல் 25. தலைவி கூற்று. கிச்சிலி மரத்தடியில் நான் உம்மை எழுப்பினேன். அங்கேதான் உம் தாய் பேறுகால வேதனையுற்றார். அங்கேதான் உம்மை பெற்றவர் பேறுகால வேதனையுற்றார். உன் நெஞ்சத்தில் இலச்சினை போல் என்னை பொறித்திடுக. இலச்சினை போல் உம் கையில் என்னை பதித்திடுக. ஆம், காதல் சாவை போல் வலிமை மிக்கது. காதல் வெறி பாதாளம் போல் கொடியது. அதன் பொறி எரிக்கும் நெருப்பு பொறி. அதன் கொழுந்து பொசுக்கும் தீக்கொழுந்து. பெருங்கடலும் காதலை அணைக்க முடியாது. வெள்ளப்பெருக்கும் அதை மூழ்கடிக்கவியலாது. காதலுக்காக ஒருவன் தன் வீட்டு செல்வங்களை எல்லாம் வாரி இறைக்கலாம். ஆயினும் அவன் இகழப்படுவது உறுதி. பாடல் 26. தமையர் தலைவி உரையாடல். நம்முடைய தங்கை சிறியவள். அவளுக்கு கொங்கைகள் முகிழ்க்கவில்லை. அவளை பெண் பேச வரும் நாளில் நம் தங்கைக்காக என் செய்வோம்? அவள் ஒரு மதிலானாள், அதன் மேல் வெள்ளியரன் கட்டிடுவோம். அவள் ஒரு கதவானாள், அதனை கேதுரு பலகையால் மூடிடுவோம். நான் மதில்தான், என் கொங்கைகள் அதன் கோபுரங்கள் போல்வன. அவர்தம் பார்வையில் நான் நல்வாழ்வு தருபவள் ஆவேன். பாடல் 27. தலைவன் கூற்று. பாகால் ஆமோன் என்னுமிடத்தில் சாலமோனுக்கு இருந்தது ஒரு திராட்சை தோட்டம். அத்தோட்டத்தை அவர் காவலரிடம் ஒப்படைத்தார். அதன் கனிகளுக்காக ஒவ்வொருவரும் 1000 வெள்ளிக்காசு தருவர். எனக்குரிய திராட்சை தோட்டம் என் முன்னே உள்ளது. சாலமோனே, அந்த 1000 வெள்ளிக்காசு உம்மிடமே இருக்கட்டும். பழங்களை காப்போருக்கே 200 காசும் சேரட்டும். பாடல் 28. தலைவன் தலைவி உரையாடல். தோட்டங்களில் வாழ்பவளே,
தோழர் உன் குரலை கூர்ந்து கேட்கின்றனர், அதை யானும் கேட்கலாகாதோ? என் காதலரே, விரைந்திடுக. கலைமான் அல்லது மறைமான் குட்டி போல நறுமணம் நிறைந்த மலைகளுக்கு விரைந்திடுக.